1001 இரவுகள் கதை என்பது கதைக்குள் கதை என்று சென்று கொண்டே இருக்கும். தொடர்ந்து கதையை கேட்டால் மட்டுமே புரியும். கல்லாக சாபம் பெற்ற இளைஞன் ஏரியில் உள்ள வண்ண மீன்களைப் பற்றி அறிந்து கொள்ள வந்த மன்னரிடம் தன் கதையை சொல்ல தொடங்கினான். முன்பு ஒரு காலத்தில் இந்த மாளிகையைச் சுற்றி அழகிய நகரம் ஒன்று செழித்திருந்தது. அதன் மன்னராக என் தந்தை இருந்தார். அவர் பெயர் மொஹம்மத். அவரே கருப்பு தீவுகளின் அதிபராவார். 70 ஆண்டுகள் அரசாண்டார். அவரது மரணத்துக்குப் பிறகு நான் ராஜ்யத்தின் அரியணையில் அமர்ந்தேன். என் மாமன் மகளை நான் மணம் புரிந்தேன். அவள் என்னை மிகவும் காதலித்தாள். எனது பிரிவை ஒரு நொடி கூட அவள் தாங்க மாட்டாள். ஒரு நாள் எதேச்சையாக அவள் மாளிகையை விட்டு நீராடி வரச் சென்றாள். அவள் நீராட சென்று வெகு நேரமாகியும் திரும்பி வராததால் அவளுக்கு தீங்கு ஏதேனும் ஏற்பட்டிருக்க கூடுமோ என்று நான் அஞ்சினேன். அவளுக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் வந்துவிடுவாள் என்று நினைத்து கொண்டே மெத்தை மீது படுத்திருந்தேன். அடிமை பெண் இருவர் எனக்கு விசிறி வீசிக்கொண்டே ஏதோ முணுமுணுத்து பேசிக்கொண்டிருந்தனர். நான் கண்களை மூடிக்கொண்டே அதை கூர்ந்து கவனித்தேன். நம் எஜமான் மிகவும் துர்பாகியசாலி. இந்த அடங்காப்பிடாரியை போய் கல்யாணம் செய்து கொண்டார். திருடர்களுடனும் காட்டு வழிப்பாதை கள்வர்களுடனும் குலாவி ரகசியமாக பொழுதை கழித்திடும் அந்த வித்தாரக்கள்ளி நம் எஜமானுக்கு பொருத்தமானவள் அல்ல. இருந்தாலும் இவற்றை எல்லாம் காணாது இவர் குருடாக இருப்பதுதான் நிலைமை என்று ஓர் அடிமை பெண் கூறினாள். மற்றொருத்தி, அவர் எப்படி அவளை சந்தேகப்படுவார்? ஒவ்வொரு இரவிலும் தூங்குகையில் பலமான வசிய மருந்தை அவள் பானத்தில் கலந்து விடுகிறாள். அது மன்னரை மதிமயங்கச் செய்து விடுகிறது. மறுநாள் காலை வரை அவர் பிணம் போல் படுத்து உறங்குகிறார் அல்லவா? அவள் என்ன செய்கிறாள், எங்கே போகிறாள் என்பதை அவர் எப்படி அறிவார்? அவர் உறங்கிய பின்னர் சீவி முடித்து சிங்காரித்து அவள் மாளிகையை விட்டு வெளியே போகிறாள். விடியும் வேளையில்தான் திரும்பி வருகிறாள் என்று அடிமை பெண் கூறியதை கேட்ட மன்னன் திகைத்தபடி படுத்திருந்தான். உடல் பயத்தில் நடுங்கியது. கோபத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தான். மாலை சாய்கையில் என் மனைவி மாளிகைக்கு திரும்பினாள். வழக்கம்போல் நாங்கள் ஒன்றாக அமர்ந்து உரையாடினோம். உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டோம். கடைசியாக நான் அவளிடம் தூங்கச் செல்லும் முன் வழக்கமாக அருந்தும் பானத்தை கேட்டேன். அவள் கோப்பையை என் கைகளில் அளித்தாள். அதை வாங்கிய நான் கோப்பையை என் வாயருகே கொண்டு சென்றேன். ஆனால் அதில் உள்ளதை பருகுவது போல் பாசாங்கு செய்தேன். பிறகு படுக்கையில் படுத்து உறங்குவது போல் நடித்தேன். அச்சமயம் அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனேன். தூங்கு, நன்றாக தூங்கு, எழுந்திருக்காமல் அப்படியே இரு. உன்னை எவ்வளவு வெறுக்கிறேன் என்று எனக்குத்தான் தெரியும் என்றாள். பின்பு அவள் ஆடைகளை உடுத்திக்கொண்டு என் வாளை அவள் இடைக்கச்சையில் சொருகினாள். மாளிகையை விட்டு புறப்பட்டாள். நான் எழுந்தேன். தலையை மறைத்து கொள்ளும் அங்கி ஒன்றை அணிந்து கொண்டேன். அவளை பின்தொடர்ந்து சென்றேன். நகர வீதிகள் பலவற்றில் விரைந்து நடந்த அவள் பிரதான நுழைவாயில் கதவுகள் அருகே வந்தாள். ஏதோ மந்திரங்களை உச்சரித்தாள். திடீரென கனத்த பூட்டுகள் உடைந்து தரையில் விழுந்தன. கதவுகள் தானாக திறந்து கொண்டன. ஓசையின்றி அவளை பின்தொடர்ந்து சென்றேன். அங்கே ஒரு பாழடைந்த கூண்டு போன்ற மண்டபம் தனியே இருந்தது. அதனுள் நுழைந்தாள். நான் மண்டபத்தின் கூரை மீது ஏறி பொத்தல் வழியாக உள்ளே என்ன நடப்பது என்பதை பார்த்தேன். அங்கே அவள் பேய் போல் கொடூரமான தோற்றம் கொண்ட தீயவன் ஒருவனிடம் பேசிக்கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் தோள் மீது சாய்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். என் ஆத்திரம் உச்சத்தை எட்டியது. கூரையிலிருந்து கீழே குதித்தேன். இருவரும் எதிர்பார்க்காத நேரத்தில் என் மனைவியின் இடையில் சொருகிய வாளை உருவினேன். அந்த அரக்கனின் கழுத்தை வாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் மாளிகைக்கு வந்துவிட்டேன். அங்கே போர்வைக்குள் நுழைந்து அமைதியாக படுக்கையில் அசையாது படுத்திருந்தேன். சற்று நேரத்துக்கெல்லாம் என் மனைவி திரும்பி வந்தாள். படு சாது போல வந்து படுக்கையில் படுத்து கொண்டாள். மறுதினம் காலை என் மனைவியை வித்தியாசமான கோலத்தில் கண்டேன். படு துயரத்தில் ஆழ்ந்துள்ளதற்கு அடையாளமாக துக்க உடையை உடுத்தியிருந்தாள். என் மனைவி சொன்னாள், கணவரே, இது போன்ற ஆடைகளை உடுத்தியுள்ளேன் என்று ஆத்திரம் கொள்ள வேண்டாம். என் தாய் இறந்து விட்டார் என்ற செய்தி சற்று முன் கேட்டேன். புனித போரில் என் தந்தை மரணமடைந்து விட்டார். என் ஒரு சகோதரர் பாம்பு தீண்டி உயிர் நீத்து விட்டார். மற்றொரு சகோதரர் வீடு இடிந்து செத்து போய்விட்டார் என்று அடுக்கடுக்காக பொய் கூறினாள். கோபத்தின் எந்த சுவடையும் வெளிக்காட்டாமல் அவளிடம் உன் விருப்பம் போல் செய் என்று கூறினேன். இச்சமயத்தில் அவள் அரண்மனை பக்கத்தில் ஒரு சின்ன மண்டபத்தை கட்டிவிட்டாள்.
இந்த மாளிகைக்கு அவள் தன் ஆசை நாயகனை அழைத்து வந்தாள். அவன் இன்னும் சாகவில்லை, உயிருடன் தான் இருந்தான். ஒவ்வொரு நாளும் விடிந்தும் விடியாமலும் அவனுக்கு என் மனைவி மதுவும் மாமிச சூப்பும் காய்கறிகள் பழங்கள் உணவு வகைகள் என கொண்டு சென்றாள். தினமும் அந்த மண்டபத்திலேயே கதியாக கிடந்தாள். ஒரு தினம் நான் அந்த மண்டப அறைக்குள் நுழைந்தேன். ஆத்திரப்பட்ட நான் என் வாளை உருவி அவளை கொல்ல முயன்றேன். நான் தான் அவள் காதலனை கத்தியால் வெட்டினேன் என்பதை தெரிந்து கொண்டாள். மாந்திரீக உச்சாடனம் செய்து எதையோ முணுமுணுத்தாள். இவன் பாதி உடல் கல்லாய் போகட்டும் என்று சாபமிட்டாள். அன்றிலிருந்து இப்போது வரை நான் உயிருடனும் இல்லை, இறந்துவிடவும் இல்லை என்ற நிலையில் இருக்கிறேன். பிறகு என் தேசத்துக்கே அவள் சூனியம் வைத்து இங்கு இருக்கும் ஏரியில் வண்ண மீன்களாக சாபமிட்டாள். தினமும் வந்து 100 சவுக்கடி கொடுத்து என்னை சித்திரவதை செய்கிறாள் என்று கதையை கூறி முடித்தான்.